தேமுதிகவுக்கு கடந்த கூட்டணி அப்ப ராஜ்யசபா அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி கீட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னா? நாங்க ஏதாவது சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க ஏதாவது சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததில்ல. தேர்தலில் என்ன வெளியிட்டோம்? படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். ஜிஎஸ்டியா? அது வீதான சொல்றாங்க. நமக்கு எப்படி தெரியும்? அரசாங்கத்திற்கு தான் தெரியும், அரசாங்க நடத்துறதுக்கு தான் தெரியும். ரெண்டாவது, நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கலன்னா அதுக்கு அழுத்தம் கொடுக்குற இடம் பாராளுமன்றம். எப்ப பார்த்தாலும் 39 இடத்துல ஜெயிச்சிட்டு 39 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? பூஜ்ஜியமால இருக்குது. நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2014 நாங்கள் ஜெயிச்சோம், புரியுதுங்களா? 37 நாடாளுமன்ற நாங்கள் ஜெயிச்சோம். காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த அன்றைய மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாமம் செஞ்சது. அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தோம். அப்படி எந்த அழுத்தத்தையும் கொடுக்குறாங்களா? வெளிநடப்பு பண்ணா கொடுத்துருவாங்க. ஏங்க அழுத்தம் கொடுக்கல, நாடாளுமன்றத்தையும் ஒத்தி வச்சோம்ல, கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ இவர்கள் அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்க வேணும். பாசாங்கம் பண்றது இவருடைய வேலை.